மாமல்லபுரத்தை அடுத்த கோவளத்தில் தென் மாநில முதலமைச்சர்களின் 31வது மாநாடு டீம் பாரத் என்ற உள்ளடக்கத்தோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் சற்று முன்பு தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் மல்லுப்பாட்டி விக்ரமங்கா மற்றும் புதுவை ஆளுநர் கைலாஷ்நாதன், கேரள முதலமைச்சர் VT சதீசன், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பங்கேற்றுள்ள அவர்களோடு மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும், தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இதே போல மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் ஆந்திர, கர்நாடக, தெலுங்கானா, புதுவை யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையும் மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இப்போது முதலமைச்சர் விஜய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சால்வை மற்றும் பூங்கொத்து அளித்து அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் செக்ரட்டரியேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆனரபிள் மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்று விஜய் பேச இருக்கிறார். அதை நாம் இப்போது பார்க்கலாம். Now call upon the Honorable Minister for Energy Resources and Law, Government of Tamil Nadu, Nirmal Avagal, to kindly present the shawl and bouquet to the Honorable Chief Minister of Andhra Pradesh, Thiru N. Chandrababu Naidu Avagal. of Kerala, Thiru V. Sadishan Avagal. Requesting sir to also present the shawl and bouquet to the Honorable Lieutenant Governor of Andaman and Nicobar Islands, Hello, photo. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜயும், கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவகுமாரும் இந்த மாநாட்டை ஒட்டி சந்திக்க இருப்பது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இரு மாநில மக்கள் மற்றும் அரசியல் ரீதியாகவும் ஒரு பதற்றமான நிலை வந்த சூழ்நிலையில் அந்த பதற்றத்தை தணிக்கும் வகையில் இரு மாநில முதல்வர்களுக்கிடையே ஒரு உடன்பாடு பேச்சுவார்த்தை மற்றும் நல்லுறவு மேம்படுவதற்கான ஒரு முதல்கட்ட ஒரு 1-to-1 பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் DK சிவகுமார் மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் ஆகியோர் அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இரு மாநில மக்களுக்கிடையே காவிரி விவகாரத்தில் ஒரு நல்லுறவு ஏற்படும் வகையில் இன்று அந்த ஆஃப் தி ரெக்கார்டாக அந்த பேச்சுவார்த்தை ஒரு நடைபெற்று அடுத்த கட்டமாக காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்கும் விவகாரத்தில் ஒரு சுமூகமான அணுகுமுறையை இரு மாநில மக்களும், இரு மாநில அரசியல் கட்சிகளும், இரு மாநில அதிகாரிகளும், காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவு மற்றும் உச்சநீதிமன்ற வழக்குகள் ஆகியவற்றில் ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுவதற்கு இந்த தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நதிநீர் விவகாரங்கள், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நதிநீர் விவகாரம், முல்லை பெரியாறு மற்றும் பாண்டியாறு, புன்னம்புலா உள்ளிட்ட பல்வேறு நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் இந்த மாநில முதல்வர்கள் அவர்கள் அதிகாரபூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்பது குறித்து இருதரப்பினிடையே அந்த ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இந்த தென் மண்டல மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டின் மூலமாக உருவாகி இருக்கிறது. கோவளத்தில் மாநாடு தொடங்கி இருப்பதையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனைத்து இந்த 6 மாநில முதலமைச்சர்களும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்று அவர்கள் அந்த மாநாட்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில்
முறைப்படி மாநாட்டில் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடக்க உரை ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய தலைமை உரைக்கு பின்னர் அந்தந்த மாநிலங்களில் வளர்ச்சி மற்றும் மத்திய அரசின் நிதி உதவி, உள் பாதுகாப்பு மற்றும் பிரச்சனைகள் ஆகியவை குறித்து அவரவர் தரப்பு கருத்துக்களை அந்த மாநில முதலமைச்சர்கள் எடுத்து வைக்க இருக்கிறார்கள். தமிழகத்தின் தரப்பாக முதலமைச்சர் விஜயும், இதே போல கேரளாவின் தரப்பாக விட்டி சதீசனும், ஆந்திராவின் தரப்பில் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா தரப்பில் மல்லுபாட்டி விக்ரமங்கா மற்றும் புதுவை தரப்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் அவரவர் மாநிலங்களின் பிரச்சனைகளை இந்த மாநாட்டில் எடுத்து வைப்பார்கள். அதன் பின்னர் அதற்கு தீர்வு காணும் வகையிலும் மற்றும் இரு மாநில அண்டை மாநிலங்களுக்கிடையே ஒரு ஒத்துழைப்பும் நல்லுறவும் வரக்கூடிய வகையில் என்னென்ன நடவடிக்கைகளை நிர்வாக ரீதியாக, சட்ட ரீதியாக இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலையும் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த மாநில முதலமைச்சர்கள், தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் இன்று மாலையில் செய்தியாளர்களை மாநாடு நிறைவடைந்த பிறகு சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று 3 மணிக்குள் இந்த மாநாட்டு நடவடிக்கைகள் நிறைவரும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விமானம் மூலமாக இன்று மாலையே அவர் டெல்லி திரும்புகிறார். அதனால் இன்று பிற்பகலுக்குள் இந்த மாநாட்டில் அனைத்து நிகழ்வுகளும் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.